வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இந்த வாக்கியத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி பாருங்க. அந்த வாக்கியத்தை சொல்லும் போதே நமக்கும் நல்லது, கேட்குறவங்களுக்கும் நல்லது. ஃபோன் எடுத்தால் ஹலோ சொல்கிறத விட இதுவும் சொல்லலாம். நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியராஜ் சார் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, என்ன அவருக்கு உண்டான பிரச்சனை என்ன, எதனால் அவர் இறந்தாருங்கிறத பகுதி ஒன்றில் நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். பாக்கியராஜ் சார் இருக்கிறதுலே திரையுலக மன்னன், அதாவது திரைக்கதை மன்னன் ஜாம்பவான். அவருக்கு நடந்தது கார்டியாக் அரெஸ்ட். அவர் கடைசியில் கலந்துக்கிட்டது புஷ்பம்மா மகளோட திருமணம் முடித்து மறுநாள் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கார், வாக்கிங் போயிருக்கார். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் உடனே இறந்துட்டார். அவருக்கு வயது 71. இப்போது இதை மருத்துவ ரீதியாகவும் நம்ம முதல் பகுதியில் பார்த்துருந்தோம். என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ரொம்ப சிம்பிளாக என்ன ஒரு முதலுதவி கொடுக்கலாம் அதை பற்றியும் பார்த்துருந்தோம். பெரியவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய இந்த நோய் இப்போ எல்லாம் சின்ன வயசு உள்ளவங்களுக்கே வந்துருச்சு. அதனால் இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் பகுதி 2ல் அவருக்கு கடைசி நிமிஷத்தில் அப்படி என்னதான் நடந்து, எதனால் அவரால் காப்பாற்றிக்க முடியல, என்ன நடந்தது அதை பற்றின ஒரு விரிவாக, அதாவது நம்மளோட உணவு பழக்க முறைகளிலிருந்து நமக்குண்டான என்ன மாதிரியான அறிகுறிகள், நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன, அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு பார்வையை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போது மாரடைப்பு வருது. முன்னெல்லாம் ஹார்ட் அட்டாக்ன்ற வேர்டு தான் கேள்விப்பட்டிருவோம். இப்போ ரீசெண்டாக எல்லாரும் கேள்விப்படுற ஒரு வார்த்தை கார்டியாக் அரெஸ்ட். அது எதனால் வருதுன்னே தெரில. ஏன்னா அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதயத்துக்கு போக வேண்டிய இரத்த அழுத்தத்தை குறைத்து அதை ஃபங்க்ஷன் பண்ணாமல் விட்டு சடனாக வருது. இப்போ ஹார்ட் அட்டாக்னான்றது வேறு. ஹார்ட் அட்டாக்ன்றது அதுக்கு போகிற பாதையில் அடைப்புகள் இருந்திருக்கும். அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் காட்டும். அந்த சிக்னலை பார்த்து புரிஞ்சுக்கினவங்களால கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் அவர் வந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அங்கே பிரச்சனையே. பாக்கியராஜ் சாருக்கு வந்ததும் கார்டியாக் அரெஸ்ட் தான். சரி, அது என்னென்ன அறிகுறி? முதல்ல மூச்சு வாங்குறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அடிக்கடி தலைவலி வரும். ஒரு பக்கமாக பெயின் வர்றது, குமட்டல், வாந்தி, முக்கியமாக வேர்வை, ஒத்த தலைவலி, பாத எரிச்சல். இதுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு முக்கியமான தூக்கமின்மை. இப்போ இளைஞர்கள்லாம் காலைல ஃபோன் எடுத்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் ஃபோனு தான். ஒரு சின்ன அப்படி நடக்கிறது கூட கிடையாது. ஒரு பக்கத்து வீட்டுக்குன்னா கூட அந்த சைக்கிள் இல்லை வண்டி, ஒரு தெருனாலும் வண்டி. அந்த காலத்துலலாம் ஏன் இது இல்லாமல் இருந்ததுன்னா முக்கியமாக நடைப்பயிற்சி அதிகமாக இருந்தது. அப்படியே ஓட்டினாலும் சைக்கிள் தான் ஓட்டுவாங்க. அது என்ன ஆகும்னா, சைக்கிள் நம்ம ஓட ஓட நம்மளோட மொத்த பாடியோட உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. எப்போ நம்ம சைக்கிளிங்கை குறைச்சோமோ, வண்டியை தேட ஆரம்பித்தோமோ, அன்னைக்கு வந்தது தான் இந்த பிரச்சனை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே அது கரெக்டுன்னு தான் தோணும். நம்ம பசங்களை கூட ஸ்டைலுன்ற பேரில் அவங்க கேட்குற விதவிதமான வண்டியை வாங்கட்டும். அவங்கவுங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாத்தியத்தில் வாங்கட்டும். குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது பெற்றவர்கள் நம்மளோட கடமை. குழந்தைகள் கேட்க தான் செய்வாங்க. நாம் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன வயசுல ஒவ்வொன்றுத்துக்கும் டாக்டர்கிட்ட போகிறது. நம்ம அந்த சித்த வைத்திய முறையில் டோட்டலாக மறந்துட்டோம். அந்த காலத்துலலாம் உணவு தான் மருந்தாகவே இருந்தது. ஆனால் இன்னைக்கு மருந்து தான் உணவாக இருக்குது. அதை மாற்றினது சாட்சாத் நம்ம தப்பு தான். ஏன்? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறினதுனால அதுவும் மாறி போச்சு. அந்த காலத்தில் ஆட்டுக்கல் வச்சு கையில் நம்ம மாவு அரைப்போம். நான் படித்த காலகட்டத்திலே நானே மாவு அரைச்சிருக்கேன். மாவும் இடிச்சும் இருக்கும். அப்போலாம் குழக்கட்டைக்கெல்லாம் மிக்சியில் போட மாட்டோம். நீட்டாக ஒரு இது இருக்கும், உரல் மாதிரி, குட்டி உரல், அதில் போட்டு இடிப்போம். மரத்தாலான ஒரு இது மாதிரி இருக்கும், கொம்பால் போட்டு இடித்து அதை ஜலிச்சு அதுக்கு உண்டான உணவே வேற. அப்படி தான் அந்த காலத்தில் ஆட்கள். அதனால தான் அங்கெல்லாம் அந்த காலத்தில் யாருக்குமே, அதாவது கோடியில் ஒருத்தருக்கு வந்திருந்தது இப்போ 10ல் 5 பேருக்கு வருது. இதுக்கு சீரான உணவு முறைகள் இல்லை. அப்படியே அந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறோம்? அதாவது சுவைக்கு அதிகமாக கொடுக்குறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறோம், சாக்லேட்ஸ் போகிறோம். எதெல்லாம் நமக்கு உடலில் கெட்ட கொழுப்புகளை சேர்க்கும். அதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம ரொம்ப சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதுவே நஞ்சா மாறிடும். அதனால தான் அந்த காலத்தில் உணவே மருந்துன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மருந்தா உணவாக நாம தான் மாற்றிட்டோம். இது முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய குழந்தைங்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியமான உணவு முறைகள்,
சாதம் இதெல்லாம் அதுவும் கொடுக்கணும். அதோடு சேர்த்து பழங்கள், காய்கறிகள் அதிகமாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. வேக வைத்த பொருள்கள், கீரைகள் குழந்தைகள் விரும்பாது. ஆனால் அதில் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நம்ம உணவு பழக்க வழக்கத்திலேயே குழந்தைங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைலேருந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால் காப்பாற்ற முடியும் எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா கூட வீட்டில் ஒரு சின்ன கஷாயம் கூட நம்ம இப்போ யாரும் போட்டு தரதில்லை. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே நான் துளசி வச்சுருக்கேன், கற்பூரவள்ளி வச்சுருக்கோம். இது ரெண்டுமே வீட்டில் இருக்கும். ஏதாவது குழந்தைங்களுக்கு சளியா சின்ன இதுவா டக்குன்னு என்ன பண்ண 2 துளசி 2 கற்பூரவள்ளி இலைச்சி, ஒரு மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, இஞ்சி, சீரகம் போட்டு ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி வெத்தலை வீட்டில் வச்சுருப்போம், வெத்தலையும் கிள்ளி போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன இம்யூனிட்டி பவரை குழந்தைகள்லேருந்து நம்ம வளர்க்குறது கண்டிப்பாக அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதாக அமையும். சரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நடக்கிறது கூட கிடையாது. இந்த காலத்தில் நடக்கிறதே உடற்பயிற்சி ஆக்கிட்டோம். அந்த காலத்தில் உடற்பயிற்சிங்கிறது தனியாக இருந்தது. அதாவது நடக்கிறதோ கையுக்கோ காலுக்கெல்லாம் வேலை இருக்காது, அது வேறு மாதிரியான உடற்பயிற்சிகளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போகிறான்றான். அங்கே போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா மிஷின் மேலே ஏறி நின்று ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன் அதை தாண்டா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, நடந்து பழகுங்கன்னு. அந்த நடப்பயிற்சி நீ காசு கொடுத்து மிஷின் மேலே ஏறி உக்காந்து நடக்கிறதுக்கு தினந்தோறும் செய்யும் அன்றாட வேலைகளையும் நம்ம பழக்கப்படுத்தலாமே. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம். குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், யோகாசனம், மூச்சு பயிற்சி, முக்கியமாக சைக்கிளிங். குழந்தைங்களுக்கு சைக்கிளிங் கொடுங்க பரவாயில்ல, ஆனால் வண்டியை தொடவே அலோவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி முக்கியமாக நம்ம அந்த காலத்தில் ஸ்கிப்பிங் பண்ணுவோம், கயிறு தாண்டா. அது இதயத்துக்கு ஒரு அழகான அழுத்தத்தையும் சீரான ஃபங்க்ஷன் பண்ணுற தன்மையும் கொடுத்துட்டு இருந்தது அந்த ஸ்கிப்பிங். அது நிறைய பேர் மறந்தாச்சு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வரைக்கும். இனிமேலாவது நம்ம சிறு குழந்தைங்களை அதை பழக்கப்படுத்தும். காலையில் 6லேருந்து 7 குழந்தைங்களுக்கு அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பெரியவங்க இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறது ஃபேஷனாக வச்சுருக்கீங்க. என்னோட கமெண்ட் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர பாதி லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. ஏன்னா அவங்க அழகுக்காக உடல் தசைகளை இருக்கிறாங்க. அப்போது அது இருக்கிற தன்மையிலேருந்து இறுகி போகுது. அப்போ அதுக்கு உண்டான சீரான ஓட்டம் கிடைக்குமா? எங்கேயோ ஒரு நேரத்தில் அது அப்போ பார்க்க அழகாகவும் நல்லா கட்டுக்கோப்பான உடல்பான் பார்க்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால் ஜிம்முக்கு போங்க, நார்மலான உடற்பயிற்சி பண்ணுங்க. இப்போது நம்ம பதிவுனாலே கண்டிப்பாக என்ன பதிகங்கள், பாடல்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா? இப்போ நம்ம ரீசெண்டாக நான் அபிராமி அந்தாதியோட ஒவ்வொரு பாடலுக்கு உண்டான பலன்கள் சொல்லி போன வருஷம் ஆடி மாதத்தில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மக்கள் கேட்டனால இந்த பலன்களுக்கு எத்தனை பாடல்கள் பாடணும்னு கேட்டனால இப்போ பலன்களை முன்னெடுப்பாக வச்சு அதில் எத்தனை பாடல்கள் இப்போ ரீசெண்டாக 4 பதிவு கொடுத்துருந்தேன். வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 7 பாடல்கள் கொடுத்துருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 பாடல்கள் நேற்று போட்டிருந்தேன். இப்போ இந்த பதிவு முழுக்க பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நோய்கள் தீர்க்கும் எந்த நோயாக இருந்தாலும் இந்த 4 பதிகத்தை பாடினா அம்பாள் பக்தரா நீங்கள் இந்த 4 பாடல், இந்த 4 வரிகளை பாடுங்க. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின்மத்ம பாதம் பணிந்த பின்னே. அபிராமி பட்டர் அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. நீதான் மணி, அந்த மணியிலிருந்து வர ஒளியும் நீதான், ஒளிரும் மணி புனைந்த அணியும் நீதான். என்ன சொல்ல வர்றாருன்னா, சந்திரனுக்கு ஒளியும் நீதான், அந்த சந்திரனை சூடிக்கிறதும் நீதான், அணியும் அணிக்கு அழகு ஆபரணங்களை பற்றி சொல்றார். ஆபரணங்களுக்கு எதனால் அழகு? நீ அணிவதனால தான். ஆனா உன்னை அணுகாதவருக்குன்னா என்ன சொல்றாருன்னா, உன் பாதம் பணியாதவர்களுக்கு பிணி நோய். அதுக்கு அது அர்த்தம் இல்லை, உன்னை பதிக்கலைன்னா நான் உனக்கு நோய் கொடுப்பேன்னு இல்லை. நம்ம நல்ல வழியில போய் அம்பாள்கிட்ட சரணாகதி அடையும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை அம்பாள் பார்த்து கொள்வாள். அதனால்தான் அடுத்தல் என்ன, பிணிக்கு மருந்தே. அவளிடத்துல நம்ம சரணாகதி ஆகாத போது நமக்கு அவள் மருந்தாகவும் இருப்பாள். எப்போது கொஞ்சம் காலம் தள்ளி வரும். அதே உடனே போய் விழுந்தோம்னா, உடனே அப்பா என்னால் முடியலம்மா பார்த்துக்கன்னா ஆத்தா உடனே மனம் இறங்காமே போயிடுவா, கண்டிப்பா இறங்குவா. அதுதான் சொல்ல வர்றார். அந்த மாதிரி உன்னோட பாதத்தை பணிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த கடவுளை பண்ண போறேன்ற அந்த பாடலை பாராயணம் பண்ணி பாருங்க, எந்த நோயா இருந்தாலும் தீரும். அதே மாதிரி நம்ம சேனல்ல ஏற்கனவே இதுக்கு தனி பதிவே போட்டிருந்தோம். எந்த நோயா இருந்தாலும் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழும்
திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருக்கடைக்காப்பு, அதாவது திருநீற்றுப்பதிகம். இந்த 2 பாடல்களுமே அதி அற்புதமான, எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் சரியான முறைப்படி அதை நாம் பாராயணம் செய்யும்போது கண்டிப்பாக விலகும் என்பதில் 100க்கு 200% நம்பலாம். திருஞான சம்பந்தர் எல்லாருக்கும் தெரியும், நால்வர்கள், சமய குரமார்கள் நால்வரில் ஒருவர். இவர் அம்பிகையின் ஞானப்பால் உண்டு வாழ்ந்தவர். அதனாலேயே அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை பாடல்களுமே சாக்ஷா சிவபெருமான் அம்பாள்கிட்ட இருந்து வந்தது. ஏன் இந்த பாடலுக்கு நோய் தீர்க்கும் தன்மை இது புராண காலத்துல சொல்லியிருக்கு. கூன்பாண்டி மன்னனுக்கு தீராத வெப்பநோய், எங்க போனாலும் சரியாகலை, எந்த மருத்துவத்தும் சரியாகலை. அப்ப இவர் என்ன பண்ணாரு, மடப்பள்ளியில் இருந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு வந்து உடல் பூரா பரப்பி இந்த திருநீற்றுப்பதிகத்தை பாடுகிறார். திருநீற்றுப்பதிகம் மொத்தம் 11 பாடல்களை கொண்டது. அதுல ஒரு சாம்பிளுக்கு 4 லைன் கொடுத்துருக்கேன், ஏன்னா ரொம்ப நெருத்தியாக போகுது பதிவுங்கிறதுனால 1 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மொத்தத்தையும் நான் இந்த பதிவு தனியாக போட்டிருக்கேன் இல்லையா, இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி அபிராமி அந்தாதி நான் போட்ட விளக்கத்தோடையும் கொடுத்துருப்பேன், அந்த பதிவும் இதில் லிங்க் பண்ணுறேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த திருநீற்றுப்பதிகம் பாடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. இதுக்கு பேர் ரிஷப முத்திரை. ஆட்காட்டி விரல், அதாவது நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்ட விரலையும் விபூதி எடுத்துக்கணும். இதுக்கு பேரு ரிஷப முத்திரை. இப்படி நாம கையில விபூதியை வச்சுக்கிட்டு சிவபெருமான் நாமத்தை சொல்லி நந்தி தேவரை வணங்கணும். ஏன்னா இதுக்கு பேர் ரிஷப முத்திரை. இப்படி எடுத்துக்கிட்டு கொடுத்தா நந்தி தேவர் விபூதி அளித்ததுக்கு சமம். இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த திருநீற்றுப்பதிகம் 11 பாடல்களையும் பாடி அந்த தண்ணீரில் அதை போட்டு அதை 2 கையிலையும் மூடிட்டு 11 பாடலும் பாடி முடிச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டு, இல்லை அந்த தண்ணியில் போட்டு 11 பாடல் பாடி முடித்ததுக்கப்புறம் சிவபெருமான் நாமத்தை சொல்லி, அம்பாள் நாமத்தை சொல்லி, நந்திதேவ நாமத்தை சொல்லிட்டு இந்த தண்ணியை நாம் குடித்து முடித்தோம்னா எப்பேற்பட்ட நோயும் தீரும். ஏங்க அதுக்காக நாங்கள் டாக்டர்கிட்ட போகலாமா இப்படிலாம் கேட்கக்கூடாது. என்னதான் மருந்து எடுத்துக்கிட்டாலும் மருந்து வேலை செய்யாத நோய் இருக்குல்ல, அது இதை சரி பண்ணும். அதுதான் நாம் எடுத்துக்க வேண்டிய உள்நோக்கம். மருந்தே வேலை செய்யலைங்க, டாக்டர் சொல்லுவார், நாங்கள் கொடுக்குற எந்த மருந்துமே ஏற்றுக்கல இவருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு இது போனால் அது அருமருந்தாக இருக்கும். திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்றுப்பதிகம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கொடிய நோயும் தீர்க்கும். அதோடு சேர்ந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகளில் மாற்றத்துக்கணும். இந்த பாடலை பார்க்கலாமா? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். அந்த 4 வரி பதிகத்தோடு சேர்த்து 11 பாடலும் பாடுங்க. கண்டிப்பா இந்த முறையில் பாராயணம் செய்யும்போது மருந்தே வேலை செய்யாத நோய்களுக்கு கூட இது வேலை செய்யும். அருணகிரிநாதர் சாதாரணமானவர்ல, முருகப்பெருமான் தன் வேலினால் ஓம் என்ற மந்திரத்தை, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அருணகிரிநாதர் நாவில் எழுதி திருப்புகழை பாடுன் முதல் அடி எடுத்து கொடுத்ததே நம்ம முருகப்பெருமான். அந்த வேலில் எழுதி வந்த திருப்புகழ் நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை தீராமையா இருக்கும். ஏன்னா நூலை எடுத்து கொடுத்தவரும் அவர் தான், அந்த நூலுக்கு பேர் வச்சு கொடுத்ததும் அவர் தான். அருணகிரிநாதர் வாயால அந்த திருப்புகழை பாட வைத்ததும் அவர்தான். இந்த பாடல் நான் தினந்தோறும் இரவில் படுக்கும்போது படிச்சுட்டு தான் படுப்பேன். எப்பேற்பட்ட நோயும் அந்த காலத்தில் எழுதிட்டு போயிருப்பாருங்க. டயாபிட்டிஸ், நீரிழிவு கூட எழுதியிருக்காரு பாருங்க. இருமலும் ரோக முயலுகன் வாத மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலை மாலை இவையோடே பெருவயிரீலை எரிக்குலை சூளை பெருவெளி வேறு முழுநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே வருமறு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவேனோ தருழல் மீதில் உரமிகளூது தருதிரு மாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. இது திருத்தணி மலைகள்ல இவர் போய் அருணகிரிநாதர் பாடி செஞ்சது. இந்த திருக்கடைக்காப்பு திருநீற்றுப்பதிகமும் இதையும் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க. அபிராமி அந்தாதி அம்பாள் பக்தரா அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க. சிவபெருமான் பக்தரா திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்றுப்பதிகம் பாருங்க. முருகப்பெருமான் பக்தரா திருப்புகழ் எதை பாடினாலும் நமக்கு நல்ல பலன். அதுல குறிப்பா நோய் நீங்கத்துக்கு இந்த பாடல் பண்ணா எப்பேற்பட்டது நீங்கும். பாக்கியராஜ் சாருக்கு
அவரோட ரசிகன் நான். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஆத்மா கண்டிப்பாக சொர்க்கலோகத்தில் அமையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது மாதிரி தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர்